தாவீது சொல்லுகிறார், இம்மட்டும் வருவதற்கு நானும் என் குடும்பமும் ஏமாத்திரம். என்ன வார்த்தை சொல்ல? இம்மட்டும் வருவதற்கு நானும் என் வீடும் ஏமாத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ முறை நம்ம நினைச்சிருப்போம், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, என்னால் இந்த இடத்தில் இனி நிலைத்திருக்க முடியுமா அல்லது பிழைத்திருக்க முடியுமா? நம்மை நாமே நம்பிக்கையற்று இருந்த எத்தனையோ நேரங்களில் உலகமே சொல்லி இருக்கும், இனி இவர்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று. ஆனால் அழகாய் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல நம் கர்த்தரை ஆராதிக்க முடியும்? நாம் இணைந்து ஒன்றும் இல்லாய்மையில் இருந்தென்னை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியாய் நிறைந்திடுமே. நம் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒன்றும் இல்லாய்மையில் நீரென்னை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியாய் நிறைந்திடுமே. ஒருமுறை கூட இன்னும் சத்தமா ஒன்றும் இல்லாய்மையில் இருந்தென்னை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியாய் நிறைந்திடுமே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. இரண்டு கைகளை உயர்த்தி ஒரு முறை கூட நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர. ஒரு முறை கூட சபை இந்த வார்த்தையை சொல்லட்டும், நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. கரங்களை தாழ்த்தி தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே தாங்கியே நடத்திடும் உங்கயவை மறப்பேனோ. இப்ப சொல்ல முடியுமா? தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே நினைவு கூர்பவரே தாங்கியே நடத்திடும் தாங்கியே நடத்தி
நம்மை விட்டு கொடுத்து ஆராதிப்போம். அந்த பாடலின் வரிகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இது நமது வாழ்க்கையாக இருக்கிறதே. நீ எங்களை நேசிக்க, எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. வழிகாட்டும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரனே. இப்ப இருகரம் ஏந்தி வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் அப்பா தாங்கிடும் தயாபரனே. இப்போ நீர் என்னை நேசிக்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூறுவதற்கு ஆண்டவரே, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. இந்த வார்த்தை உண்மையாய் சொல்லுகிற பிள்ளைகளை இந்த பகல் வேளை கர்த்தருடைய கரம் ஓ விடுதலையாக்க விரும்புகிறது, புதுப்பிக்க விரும்புகிறது, ஆசீர்வதிக்க விரும்புகிறது. அவருடைய பலத்த கரம் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்க விரும்புகிறது. நாங்கள் எத்தனையோ வியாகுலம் நிறைந்த நேரங்கள் நமது வாழ்க்கையில் வருதில்லை. இருதயமெல்லாம் அடைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு துக்கங்கள் சில நேரங்கள் நமது வாழ்க்கையில் வந்தாலும் அன்னாள் சொல்லுகிறாங்க, ஐயா நான் மனக்லேஷம் உள்ள ஸ்திரீ, நான் மனக்லேஷம் உள்ள ஸ்திரீ. எத்தனையோ நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். உண்மையிலேயே உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வருடத்தில் கூட 2 மாதத்தை நாம் கடந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்த நிமிடங்களை நீங்கள் உணர்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்த நேரத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? பாரம் நிறைந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை தாங்குகிறதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால் ஏன் ஒரு கணம் கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாது? ஓ எஸ் உரபலப சந்தல ஓ உரபல சியகரபல. அது உண்மை என்றால் உங்களால் துதிக்காம இருக்க முடியாதுல்ல, தேவனை மகிமைப்படுத்தாம இருக்க முடியாதுல்ல. ஓ எஸ் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகிற அளவிற்கு பாரங்கள் சுமந்த நேரத்தில் தேவன் நம்மை தாங்கினாரே. வியாகுல வேளைகளில் நீரங்கள் இப்ப சொல்ல முடியுமா பிரதர்? நிறைந்த நேரம் எங்களை தாங்குவே. உண்மைதானே? வியாகுல வேளைகளில் நீரங்கள் மகிமை காரணங்கள் நிறைந்த நேரம் நீ எங்களை
சொல்லுங்க. பாரங்கள் நிறைந்த நேரம் நீ எங்களை தாங்குவீரே. இப்ப 2 கைகளை உயர்த்தி நீ எங்களை நேசிக்க நாங்கள் இயேசுப்பா நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. உண்மையாகவே நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே தாங்கி நடத்திடும் தயவை மறப்பேனோ. இன்னும் ஒரு முறை தலைமுறை தலைமுறையா அநேகருடைய இருதயத்தின் பாரங்கள் விலகுகிற, அநேகரை வேதனைப்படுத்துகிற கவலைகளை இருதயத்தை விட்டு மாற்றும் புதியதொரு ஆவிக்குரிய சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு வருகிறது. உங்கள் கவலைகளையும் துக்கங்களையும் உங்களை விட்டு மாற்றி விடுகிறார். தேவனுடைய ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு அந்த யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஒவ்வொருவர் இரட்சிப்பின் சந்தோஷம் பூரணப்படுத்துவதாக. தலைமுறை தலைமுறையா உரபலா கரபலா நினைவு கூர்பவரே ஓரபா சுகரபலா துனகபா தாங்கி நடத்திடும் தயவை மறப்பேனோ. தயவை மறப்பேனோ. ஆவியில் பாடப் போகிறோம். தலைமுறை தலைமுறை நினைவு கூர்பவரே தாங்கியே தாங்கியே நடத்திடும் தயவை நினைப்பேனோ. தயவை மறப்பேனோ. இப்ப கரங்களை அசைத்து நீர் எங்களை நேசிக்க நாங்கள் என் அன்பு சகோதரனே, நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர ஆண்டவர் மகிமைப்படுகிறார். நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. நாம் பாத்திரன் அல்ல, நாம் பாத்திரன் அல்லவே. நாங்கள் பாத்திர அல்லவே. நாங்கள் பாத்திர அல்லவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல, ஆனா நீர் பாத்திரன். நான் பாத்திரன் அல்ல, நீர் பாத்திரன். இந்த உயர்வுக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த மேன்மைக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த கணத்துக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த புகழுக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த செல்வத்துக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த ஊழியம் செய்ய நான் பாத்திரன் அல்ல, இதை ஒன்றுக்கு நான் பாத்திரன் அல்ல.
ஆனால் நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர. என்னால் ஆராதிக்கப்படுகிற நீ, என்னால் புகழப்படுகிற நீ, என்னால் உயர்த்தப்படுகிற நீ பாத்திர.